சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். இன்று என்னுடைய 72வது பிறந்தநாள் விழா மட்டுமல்ல, நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறந்தநாளை கொண்டாடுகிற நேரத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். ஆகவே அந்த உறுதிமொழியை நான் படிக்கிற நேரத்தில் திரும்ப நீங்கள் அத்தனை பேரும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு படிக்க வேண்டும், அது திரும்ப சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உறுதிமொழி. ஒரே இலக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 72வது பிறந்த நாளை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடியிருக்கிறார். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது 72வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுகவினர் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது தொண்டர்களுடன் அண்ணா அறிவாலயத்தில் தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இன்று அண்ணா அறிவாலயத்தில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி அதாவது தனது பிறந்த நாளை கொண்டாடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது உறுதிமொழியானது ஏற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த உறுதிமொழியை தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிட மாட்டோம் என அவர் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் தனது பிறந்தநாளான இன்று இந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார். அனைத்து திமுக நிர்வாகிகள் மற்றும் அதே போல அனைத்து கட்சியினரும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் திரையுலக பிரபர்கள், அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பிரதமர் மோடி மற்றும் அதே போல உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலர் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்து வருகின்றனர். இதனிடையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் அதாவது முதல்வர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடன் அவர் தனது 72வது பிறந்த நாட்களை கேக் வெட்டி அவர் கொண்டாடி இருக்கிறார். இந்த நிகழ்வில் தொண்டர்களுடன் அவர் புகைப்படமும் எடுத்து வருகிறார். இந்த நிகழ்வும் போதுதான் அவர் தமிழ்நாட்டை எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் விட்டுவிட மாட்டோம் என்றும் அதே போல தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதுதான் ஒரு இலக்கு என்றும் அவர் தனது உறுதிமொழி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.